எங்க அம்மா கார்ன் சீஸ் ஃப்ரைடு மோமோவும் அதுக்கு சைட் டிஷ்ஷா சில்லி ஹோம்மேட் சாஸும் செஞ்சிருக்காங்க. சரி வாங்க எங்க அம்மா எப்படி செய்யறாங்கன்னா பார்க்கலாம். ஃப்ரைடு மோமோஸ் பண்றதுக்கு மைதா மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மோமோஸ் தேவையான சாஸ் ரெடி பண்ண போறோம். ஒரு கடாயில 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 4 பல்லு பூண்டும் 2 தக்காளியும் போட்டுக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வேகணும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை இதுல சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டும் 1/2 ஸ்பூன் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு கோஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். இது போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வேகணும், அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம போட்டிருக்க காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவை ஒரு நல்ல பெரிய சப்பாத்தி அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. ஒரே அளவாக இருக்கணுன்றதால நான் ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு சின்ன சின்ன சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் துருவன சீஸ் வச்சுருங்க. நம்மளோட மோமோஸை ஒரு சைடு பிடிச்சிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அழகான ஷேப் வந்துடும். சைட்லலாம் மட்டும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. எண்ணெயில் பிரியாமல் இருக்கணும், அதனால் நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா மோமோஸும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு மோமோஸை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. சஞ்சனா பார்ட்டிக்கு தேவையான ஃப்ரைட் மோமோஸும் சில்லி சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூல்லேருந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. அதனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம். அதனால எங்கள் அம்மா மோமோ செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மோமோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது பார்க்க போது எம்மியா இருக்கு. நானும் எப்பதான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்டன் பார்க் அந்த மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வரேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எங்களோட சேனல் ஃபுட்யூருக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை. அப்படியே வீடியோ நானும் சரி ஸ்டக் ஆயிட்டேன். ஹாய் சொல்லு. ஐயோ உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. தேஜு இங்க ஹாய் சொல்லு. தேஜு இங்க ஹாய் சொல்லு. தேஜு அவ பாரு இல குப்பை தான தெரியும். நான் ரெவி தரேன் நீங்க வாடி. சாப்பிடுடே. அது சூப்பரா இருந்துச்சு. ஆமா செம்ம வேற மோமோஸ். சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. ஆண்டி சூப்பர் மோமோஸ். தாதா சொல்லு தானு சரி. சூப்பரா இருந்துது. தேங்க் யூ ஆண்டி. சூப்பரா இருந்துது. ஆண்டி உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எடுத்துட்டு